ஒரு நடிகர் 10 வருஷம் இருக்கிறதுனாலே அது பெரிய விஷயம். ஆனா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ் சினிமாவுல இருந்துட்டு வராரு. அடுத்த வருஷத்தோட சூப்பர் ஸ்டார் 50 கொண்டாட போறாங்க. மேலும் இப்பதான் அவருக்கு 74வது பிறந்த நாளும் போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னதான் அவருக்கு உடல்நலையில நிறைய பிரச்சனைகள் வந்தாலும், மக்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்றளவும் நடிச்சு கொண்டு தான் இருக்காரு. எவ்வளவோ பெரிய ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க. விஜய் வந்திருக்காரு, மேலும் அஜித் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிவகார்த்திகேயன் கூட வந்துட்டாரு. எத்தனை இளம் தலைமுறைகள் வந்தாலும் நான் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான்டா அப்படின்றத நிரூபிச்சு காமிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி அவருடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் வேட்டையன். மனுஷன் இந்த வயசுலேயும் இப்படி நடிச்சிருக்காருடா அப்படின்னு பாராட்டினாங்க வேட்டையன் படம். மேலும் சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து என்னாலையும் நடிக்க முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நிரூபிச்சிருந்தாரு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படத்துலையும் என்னால் நடிக்க முடியும், கமர்ஷியல் படத்தில் மட்டும் இல்லை என்னால் வித்தியாசமாகவும் நடிக்க முடியும் என்றதை நிரூபித்து காமிச்சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படம் ஆனாலும் கலவையான விமர்சனங்களை பெற்றது. அதற்கு காரணம் விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து இந்த படத்தை டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் பரப்பினது தான் சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த படமுமே ஓட மாட்டேங்குது. அதற்கு காரணம் பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ், நெகட்டிவாக பரப்பி விடுறது. படம் வருதோ இல்லையோ அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர்னு போட்டுடுறது. படம் வந்துச்சுன்னா போதும் அதை எப்படி தான் நம்ம ட்ரோல் பண்ணி அதை கவுக்கிறதுன்னு பார்க்குறது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா டார்க் மீடியா உருவாயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து படங்களுக்குமே பயங்கர நஷ்டம் மட்டும்தான் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் இப்போ போயிட்டுருக்க ட்ரெண்டிங் என்னென்னா, முதல் 1000 கோடி படம் எது? அது கங்குவா படமாக இருக்குன்னு சொல்லப்பட்டது, இந்தியன் 2ன்னு சொல்லப்பட்டது, வேட்டையன்னு சொல்லப்பட்டது. ஆனால் எந்த படமே எடுக்கலை. கோட் படத்தை நம்ம விஜய் படத்தை சொல்லியிருந்தாங்க, அதுவும் எடுக்கலை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் கூலி படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இதை லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் அமீர் கான், ஸ்ருதிஹாசன் போன்றவரெல்லாம் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக இப்போ ஜெய்ப்பூரில் நடந்து கொண்டு இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் மே மாதம் அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலாக கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவுக்கு செம ரீச். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸும் சூப்பராக இருக்குது, அவரோட எனர்ஜியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. மேலும் அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இந்த பாட்டு முழு லிரிக் வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. மேலும் டி ராஜேந்தர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. இந்த பாட்டு ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டில் அபிராமி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேராக பண்ணியிருக்காங்களாம். அவங்க கூட சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.